பூமியின் சுற்றுப்பாதையில் மிதந்து கொண்டிருக்கும் மனிதனால் உருவாக்கப்பட்ட விண்வெளி பொருட்களின் மொத்த எடையில் 57 விழுக்காடு செயல் இழந்த அல்லது செயலற்ற பொருட்களின் எடையாக உள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. தகவல் தொடர்பு, தொலைக்காட்சி, GPS மற்றும் வானிலை முன்னறிவிப்புக்கு செயற்கைக்கோள்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இதுவரை ஏவப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் அவற்றின் பாகங்கள் தேவையற்றவை என முடிவு செய்யப்பட்டு தனித்து விடப்படுவதால் அவை விண்வெளியில் செயலற்ற பொருட்களாக, குப்பைகளாக மிதக்கின்றன. விண்வெளியில் செயல்பாட்டில் இருக்கும் சில முக்கிய விஷயங்களையும் அவற்றின் அளவீடுகளையும் பார்க்கலாம். பிரபஞ்சத்தின் கூறுகள், நட்சத்திரங்கள் குறித்து ஆய்வு செய்யும் வெப் டெலஸ்கோப் 21 மீட்டர் நீளமும் 6.2 மெட்ரிக் டன்கள் எடையும் கொண்டது. சீனாவின் டியாங்காங் விண்வெளி மையம் 66 மெட்ரிக் டன்கள் எடை கொண்டது. புகழ்பெற்ற ஹைபிள் டெலஸ்கோப் 11.1 மெட்ரிக் டன்களும், என்விசாட் செயற்கைக்கோள் 8.2 மெட்ரிக் டன்களும் கொண்டது. சமீபத்தில் சுனிதா வில்லியம்ஸ் தங்கி ஆய்வில் ஈடுபட்ட சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் 420 மெட்ரிக் டன்கள் எடையுடையது. செயல்பாட்டில் இருக்கும் அனைத்து செயற்கைக்கோள்களின் தோராயமான எடை 4600 மெட்ரிக் டன்கள் ஆகும். நாசாவின் விண்வெளி சுற்றுப்பாதை குப்பை திட்ட அலுவலகத்தின்படி 8800 மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான செயலிழந்த செயற்கைக்கோள்கள், பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் நிலைகள், உடைந்த கூறுகள் மற்றும் மோதல் துண்டுகள் சுற்றுப்பாதையில் உள்ளன. 43% பொருட்கள் மட்டுமே தொலைத்தொடர்பு, வழி செலுத்துதல், அறிவியல் பணிகள் அல்லது ராணுவ கண்காணிப்புக்கு முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த குப்பைகள் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகின்றன. இது விண்கலம், செயற்கைக்கோள்கள் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைவதாகவும் சொல்லப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் திலகவதி.